ஐயோ காத்து அடிச்சுட்டு போதே நம்மள. ஐயோ தெரியாம வெளியே வந்துட்டோமே. அம்மா அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இப்ப பார்த்து யாரையுமே காணுமே. மங்களாக்கா மங்களாக்கா அழகியக்கா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அச்சச்சோ அந்த கொடை நம்மள தண்ணியில சாச்சிரும் போலியே. கடவுளே என்ன காப்பாத்துங்க. கனகாக்கா கனகாக்கா. என்னம்மா பாப்பா மலையில விளையாண்டுட்டு இருக்கியா? அக்கா மலையில விளையாடல, என்ன காத்து வந்து இழுத்துட்டு போகுதுக்கா. வாங்கக்கா வந்து காப்பாத்துங்கக்கா. இதோ வர 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 கை இப்படி இழுத்துட்டு போயிருச்சுக்கா கொடை காத்துல. பாரு பாப்பா உன் கொடை தனியா பறந்து போகுது. ஐயோ அச்சச்சோ ஃபாரின்ல இருந்து எங்க மாமா வாங்கிட்டு வந்த கொடை. ஐயோ பறக்குதே பறக்குதே. புடி புடி புடி. எப்பா ஒரு வழியா பிடிச்சிட்டேன். அப்படிதான் கொடைய மடக்கு. என்ன பாப்பா ஜாலியா மலையில விளையாண்டுட்டு இருக்க? நீங்க வேறக்கா மழை நல்லா பெய்யுது வெளியே போகாத வெள்ளமா கிடக்குன்னு சொன்னாங்க. நான் தான் கேட்கல. மழையில ஜாலியா ஆட்டம் போடலான்னு கொடை எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா கொடை என்ன பறத்திட்டு போயிட்டு. தமிழ் தமிழ் எனக்கும் கூடி கப்பல், நானும் விளையாடுறேன். சரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே விடுவோம். ஜாலியா இருக்கு இதுல கப்பல் செஞ்சு விளையாட. மழை வேற விடாம பெஞ்சிட்டே இருக்கு. ஆமா நிறைய பெஞ்சாதான் நம்ம ஜாலியா விளையாட முடியும். ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் சஜயகுமார் இணைப்பில் இருக்கிறார். சஜயகுமார், மாவட்டத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? அரசினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன விவரங்கள்? தற்போது மாவட்டம் முழுவதும் கனமழையாக தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த கனமழை காரணமாக நாளை ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்ட நிலையில் குமரி மாவட்டத்துக்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் விடுமுறை அறிவித்திருக்கிறார். என்னப்பா இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, ரெட் அலர்ட்லாம் கொடுக்குறாங்க, தண்ணி நிறைய வந்துட்டா என்னப்பா பண்றது? ஆமாப்பா அதுதான் எனக்கும் தெரியல. சுத்தி ஏற்கனவே தண்ணி வந்தாச்சு காம்பவுண்ட்ல. இனிமேல் நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா படி போட்டு கட்டியிருக்கோம்ல. நம்ம ஊர்ல இந்த மாதிரி வெள்ளம்லாம் வராதே, ஏன் இப்ப இந்த மாதிரிலாம் வருதுன்னு தெரியலையே. மாமா வாமா மங்கலம், டிவில இப்பதான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். ரெட் அலர்ட்லாம் கொடுக்குறாங்களாம். ஸ்கூலுக்கு நாளைக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. ஆமா மாமா அதுதான் நாங்களும் பேசிட்டு இருந்தோம். நம்ம ஊர்ல இந்த மாதிரிலாம் மழை வருதேம்மா. பாவம் விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. கண்டிப்பா மாமா, இயற்கை தாயோட கோபம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம், மரங்கள் எல்லாம் வெட்டணும். அதனால தாய் கோபமாயி இந்த மாதிரி மழை வருது. ஆமாமா அதுவும் சரிதாம்மா. ஏங்க நம்மளோட நிலத்துலயும் ஃபுல்லா தண்ணி வந்துட்டா என்னங்க பண்றது? பயிரெல்லாம் கெட்டு போயிருமே. வேற என்ன பண்றது மங்களம்? எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதையும் மீறி தண்ணி வந்துட்டா ஒன்னும் பண்ண முடியாது. பாத்தீங்களா மாமா, மக்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை. கொரோனான்னு ஒண்ணு வந்தது, அது முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் சென்னையில தண்ணி வந்தது. பாவம் அந்த மக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. டிவியில அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமா இருந்தது. இப்போ தென் மாவட்டங்கள்ல வருது. நியூஸ்ல திருநெல்வேலியில் உள்ள பஸ் ஸ்டாண்டு காமிச்சாங்கம்மா. ஐயோ தண்ணியில ஃபுல்லா மூழ்கிருச்சு. பாவம் மாமா, அங்குள்ள மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஆமா ஆமாமா. அடடா மல்லடா அட மல்லடா. மாறி மாறி மலை அடிக்க, கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு. ஆமாடா இதே மாதிரி மழை பெஞ்சா நாளைக்கு ஸ்கூலும் இருக்காது. ஜாலியோ ஜாலி தான். சமா நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கே வந்துருங்கடா. மழைனால எங்க வீட்லயே தங்கிட்டேன்னு சொல்லுங்க. ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆமாடா எங்க வீட்டுக்கே நம்ம போயிடலாம். சரி சரிடா. மழை விடாம பெஞ்சிட்டே இருக்கே. ரொம்ப இடியும் இடிக்குது. தண்ணி ஃபுல்லா வெளியே வந்துட்டு என்ன பண்றது? கடவுளே, உள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டா ஒன்றும் செய்ய முடியாதே. கடவுளே சுவாமி, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க. இந்த மாதிரி மழையா என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. இவ்வளோ தண்ணிலாம் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. ஐயோ வீட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு. கடவுளே கடவுளே கடவுளே, என்ன பண்றது என்ன பண்றது? அச்சோ என் வீடு முழுக்க தண்ணி ஆயிருச்சு. நான் கீழே வச்சிருந்த பாத்திரம் எல்லாம் வேஸ்டா போச்சு. பாவம் என் பேத்தி கஷ்டப்பட்டு எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பேத்தியை யார் பார்த்துப்பா? அவளுக்குன்னு நான் மட்டும்தானே இருக்கேன். கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. தண்ணி கூடிட்டே இருக்கே. டாடி, தென் மாவட்டம் ஃபுல்லா ரொம்ப மழையா. நாளைக்கெல்லாம் ஸ்கூல் காலேஜ்லாம் லீவா. வீடெல்லாம் மூழ்கிருச்சா நிறைய பேருக்கு. நீ சும்மா இருடி. ஏற்கனவே உங்க அப்பா வெளியே போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் போய் வெளியே பார்த்துட்டு வரேன். நான் ஒரு தலைவருங்கிற முறையில் நம்ம ஊர் மக்கள் கஷ்டப்படுறாங்களா இல்லையா நான் போய் பார்த்துட்டு வரணும். இப்படி நம்ம மட்டும் சேஃப்டியா வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படி? சும்மா இருங்க. நீங்க பாட்டுக்கு வெளியே போவீங்க. வயசான காலத்துல எங்கெங்க விழுந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா நாளா போட்டு கஷ்டப்படணும்.
என்ன மாட்டனா இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம வசதி வாய்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு பாவம் வசதி இல்லாத மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கியே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்க அதெல்லாம் போக கூடாது. நீங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். சுயநலவாதியா இருக்காத மாட்டோனா? யார் சுயநலவாதி? என்னோட ஹஸ்பண்ட் வெளியே போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சுயநலவாதியா? ஆமா டாடி, நீங்க வெளியே போகாதீங்க. நம்ம சேஃப்டியா இருந்துக்கலாம். மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன? என்னம்மா நீ என்னோட பிள்ளை தானே, நீ இந்த மாதிரிலாம் பேசலாமா? தலைவருங்கிற முறையில நான் தானே இந்த ஊர் மக்களை பாத்துக்கணும். சும்மா இருங்க டாடி, நீங்க ஒன்றும் வெளியே போக வேணாம். மேடம், எனக்கு எங்க பாட்டியோட ஞாபகமாவே இருக்கு. ரொம்ப மழை பெய்யுது. எங்க வீடு வேற ரொம்ப தாழ்வான பகுதியில இருக்கு. தண்ணி வேற வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு தெரியல. பாட்டி வேற தனியா இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துருவேன். ஏய் சக்தி, உனக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா யார் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறது? மழை வேற பெய்யுது. நீ வெளியே போனா வருவியான்னு கூட தெரியாது. நீ ஒன்றும் போக வேணாம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், விடுங்க மேடம். எங்க பாட்டி அங்க தனியா இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன் மேடம். நான் லீவ்லாம் போட மாட்டேன். நோ 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 நோ, உனக்கு பர்மிஷன்லாம் கொடுக்க முடியாது. ஏ மடனா, அவ தான் இவ்வளவு தூரம் கேக்குறாள் கூட, அவ பாட்டி பாவம் தனியா இருக்காங்க, அவ போய் பார்த்துட்டு வந்துடட்டும். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்க பொது சேவையெல்லாம் நீங்க மூட்டை கட்டி வச்சுட்டு உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. அவளை நான் தான் வேலைக்கு வச்சிருக்கேன். அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இது திருந்தாத ஜென்மம். தெரியுமா சக்தி, நீ உள்ள போய் வேலையை பாரு. ஆ மம்மி, ஏன் இவளை இன்னும் வேலைக்கு வச்சிருக்கீங்க? இவ ரொம்ப ஓவரா தான் சீன் போட்டுட்டு இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், இவ்வளவு குறைஞ்ச சம்பளத்துல நம்ம கிட்ட யார் வேலைக்கு வருவாங்க? இந்த ரெண்டும் சேர்ந்து பாவம் அந்த அப்பாவி பிள்ளைய போட்டு பழி வாங்கிட்டு இருக்குங்க. நம்ம தான் ஏதாவது உதவி பண்ணணும். பாவம், நம்ம பாட்டி என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னே தெரியல. இவங்க என்ன விடவும் மாட்டுக்கிறாங்க. பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்குன்னு இருக்குது என் பாட்டி மட்டும்தான். அம்மா சக்தி, சொல்லுங்க தலைவரே. உன்னோட கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுதுமா. உனக்குன்னு இருக்கிறது உன்னோட பாட்டி மட்டும்தான். என் பொண்டாட்டியும் என் மகளும் சேர்ந்து இந்த மாதிரி பண்றாங்க. அதுக்கு என்ன மன்னிச்சிருமா. சே இல்ல தலைவரே, நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க ஒரு ஆளு தான் எனக்கு ஆதரவு. ஏமா சக்தி, நீ உன் பாட்டிக்கு கால் பண்ணி கேளுமா, அவங்க சேஃபா இருக்காங்களா இல்லையான்னு. இல்ல தலைவரே, எங்க பாட்டி கிட்ட மொபைல் போன் எதுவுமே இல்ல. வாங்கி தரேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் யூஸ் கூட பண்ண தெரியாது. அப்படியாம்மா, சரிம்மா. அப்ப நீ யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி அவங்கள கொஞ்சம் போய் பார்க்க சொல்லு. சரிங்க தலைவரே, என் போன்ல சுத்தமா பேலன்ஸே இல்ல. அப்படியாம்மா, சரிம்மா. நான் என்னோட போனை தரேன், நீ கால் பண்ணு. சரிங்க தலைவரே. இந்தாம்மா, நீ ஃபோன் பண்ணி பேசு. சரிம்மா, யாருக்கு ஃபோன் பண்ண போற? நான் ஃப்ரெண்டு எழிலுக்கு தான் தலைவரே ஃபோன் பண்ண போறேன். சரி சரிம்மா. சக்தி ஃபோன் பண்றா. ஹலோ சக்தி, சொல்லு சக்தி. எழில், ரொம்ப தண்ணி வந்துட்டு என் பாட்டி வீட்டை சுத்தி தண்ணி இருக்குமா என்னன்னு தெரியல. நீ கொஞ்சம் போய் என் பாட்டியை பார்க்க முடியுமா? சக்தி, என்ன பேசுற? நீ பேசுற சரியா கேட்கல. இங்க ரொம்ப மழை. எழில், எப்படியாவது என் பாட்டியை காப்பாத்து. என் பாட்டி வீட்டை சுத்தி கண்டிப்பா தண்ணி இருக்கு. போய் காப்பாத்து காப்பாத்து, என் பாட்டியை காப்பாத்து. ஐயோ பாட்டி, ஆமால காமாட்சி பாட்டி வீட்டை சுத்தி தண்ணி வந்திருக்குமே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? உடனே கண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லுவோம். ரிங் போயிட்டே இருக்கு. இந்த பையன் எடுக்கவும் மாட்டேங்கிறான். Who is the disturbance now? ஏய் எழில், சொல்லு என்ன? கண்ணா, காமாட்சி பாட்டி வீட்டை சுத்திலும் தண்ணி வந்திருக்கும். சக்தி இப்பதான் கால் பண்ணி சொன்னா. நீ உடனே போய் அவங்கள காப்பாத்துவோம். ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போ. ஓ அப்படியா? ஓகே ஓகே, இந்த கண்ணன் இருக்க பயமே. நாங்க போய் அவங்கள காப்பாத்துறோம். யூ டோன்ட் வரி. ஏய், நம்ம காமாட்சி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டை சுற்றி தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேத்தி சக்தி கால் பண்ணி சொன்னாங்களா எழில் கிட்ட. அதான் எழில் கால் பண்ணி நம்ம கிட்ட சொல்றா. வாங்கடா நம்ம போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். மக்களை, தென் மாவட்டம் முழுவதுமே மழையால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய மக்கள், குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நாம ப்ரே பண்ணிப்போம். ஆமா மக்களே, ட்ரெயின்ல பயணம் பண்ணவங்க கூட ட்ரெயின்லயே மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிப்போம். இயற்கையோட கோர தாண்டவத்தை எப்போதுமே மக்களால நிறுத்தவே முடியாது. அந்த கடவுள் தான் அதை நிறுத்தணும். முடிஞ்ச வரை எல்லாருக்கும் உதவி செய்வோம். எல்லாரும் இணைஞ்சே இருப்போம். மனிதத்தை உண்டாக்குவோம். உங்ககிட்ட இருக்கிற உணவெல்லாம் சேமிச்சு வைங்க. உயரமான பகுதியில நோக்கி செல்லுங்க. உங்க வீடு தாழ்வா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு இல்ல பக்கத்து வீடு ஏதாவது மாடி இருந்தனா அங்க போய் இருங்க. இல்லைன்னா ஸ்கூல் கட்டிடம், காலேஜ் கட்டிடம் ஏதாவது இருந்தா உடனே போய் இருங்க. ரொம்ப காலம் தாமதிச்சிடாதீங்க. ஆமா மக்களே, நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வரல. நீங்க ரொம்ப காலம் தாமதிச்சு வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா திடீர்னு தண்ணி வந்துட்டா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. சென்னை மக்கள் மழையினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அடுத்து தென் மாவட்டங்களில் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால எல்லாரும் சேஃபா இருங்க